ஹாய் சாகா, லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் வந்து நான் போட்டிருந்தேன். இந்த மாதிரி கோத்ரேஜ் ஏர் டை வந்து அதில் பார்த்தீங்கன்னா வெறும் கவர் மட்டும் இருந்தது. பேக்கிங்கில் உள்ளே வந்து பொருளே இல்லாமல் இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்தூர் சோப்பும் பார்த்தீங்கன்னா 12 பேக் இருக்கிற இடத்துல 11 மட்டும் பேக் பண்ணி ஒரு சோப் கம்மியாக கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு. இந்த டாடா குளுக்கோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் வந்ததை ஓப்பன் பண்ணி பார்த்தா இதுக்குள்ளே வந்து வெறும் எம்டி தான் இருக்குது. ஒன்றுமே இல்லை. பட் இது சீலும் ஓப்பன் ஆகலை, லீக்கும் ஆகலை. அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்காங்க. வெறும் காலி பாக்ஸ் இது. பார்த்தீங்கன்னா இது அழுத்தினா தெரியும், இது உள்ளே ஒன்றுமே இருக்காது. ஆனால் இதை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம், ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டலாம். பட் நான் ஓப்பன் பண்ணிட்டேன்னா இது என்னால் ரிட்டர்ன் கிளைம் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஓப்பன் பண்ணாமலே உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி தான் இருந்தது. நான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா எடுக்கும்போது தான் செக் பண்ணேன். அதில் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலேயே இந்த மாதிரி ஒரு எம்டியாக ஒரு பாக்ஸ் வச்சுருந்தானுங்க. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கடைசியாக வாங்குகிற எங்களை மாதிரி கடைக்காரங்களுக்கு தான் வந்து இது எங்கள் தலையில் வந்து விழுது. இதை வந்து நாங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு சில பொருள் வந்து நம்ம வந்து கிளைம் பண்ண முடியாது. நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தோன்னா அவங்க வந்து இதெல்லாம் ரிட்டர்ன் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் எல்லாமே வந்து சிஸ்டமேட்டிக்காக தான் பண்ணுறீங்க, ரோபோட்டிக்கை வச்சு எல்லாமே வேலை பண்ணுறீங்க. ஆனால் எதுக்கு இந்த மாதிரி தப்பு நடக்குதுன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து குவாலிட்டி கண்ட்ரோலில் ஈஸியாக செக் பண்ண முடியும். ஏன் பண்ண மாட்டாங்கன்னு தெரில. ஏன்னா ஒரு பீஸில் நம்ம கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து ₹1 ₹2 தான் கிடைக்குதுன்றப்போ நீங்கள் தான் அதை வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி சப்ளை பண்ணணும். இதனால் வந்து கடைக்காரங்கள்லேருந்து கஸ்டமர்லேருந்து ஏகப்பட்ட கெட்ட பேர் உங்களுக்கு கிடைக்கலாம். நெக்ஸ்ட் டைமும் இந்த மாதிரி எம்டி பாக்ஸ் எல்லாம் கொடுத்து எங்களை வெறுப்பேற்றாதீங்க. இந்த டாடா வாட்டர் குளுக்கோஸ் வந்து பெரிய கம்பெனி. டாடா கம்பெனி எல்லாருக்குமே தெரிஞ்ச கம்பெனி தான். அவங்களே இந்த மாதிரி தப்புலாம் பண்ணுறப்போ ரொம்ப கடுப்பாக தான் இருக்குது. இதை பாருங்கள், வெறும் பாக்ஸ் இது லீக் ஆகலை. போட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா வெறும் ஏர் மட்டும்தான் வெளியில் லைட்டாக தெரியுது. மற்றபடி இதில் வந்து ஒரு ட்ராப்பு கூட வந்து இதில் வந்து ஜூஸ் அவங்க வைக்கலை. அப்படி ஜூஸ் வச்சுருந்தாங்கன்னா இதில் கண்டிப்பாக லீக் ஆகிருக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது எங்கேயுமே லீக் ஆனதுக்கான அடையாளமும் இல்லை. சப்போஸ் லீக் ஆகிருந்தால் இந்த பாக்ஸ்லேயே வந்து தெரிஞ்சிருக்கும். பாக்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, எங்கேயுமே லீக் ஆகலை. இவங்க வந்து இதில் ஜூஸை ஃபில் பண்ணல. ஃபில் பண்ணாமல் அப்படியே சீல் போட்டு சீலே ஓப்பன் ஆகலை பாருங்கள். ஒரு இடத்துல கூட ஓப்பன் ஆகலை, எங்கேயும் ஓட்டையும் இல்லை, அப்படியே இருக்குது பாக்ஸு. இந்த மாதிரி அநியாயம்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரில.